மாண்புமிகு எடப்பாடியார், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் வந்து வெள்ளை அறிக்கை கட்டா எவ்வளோ நக்கல் இருந்த அந்த டிஆர்பி ராஜாவுக்கு ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்து காமிப்பா வந்து, ஏன்னா அங்க எதுவுமே இல்ல, காட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உண்மைதானே சார்? அதான் காட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்ப நீ காட்டினதுதான் உண்மை, ஏன்னா ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே போய் பித்தலாட்டம், ஃப்ராட்தனம், போய் புரட்டு தான் இந்த அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன எந்தெந்த இப்போ எத்தனை கண்ட்ரி போயிட்டு வந்துட்டாரு. இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரான்ஸ் அங்கே போனப்போ எங்கேயோ நினைக்கிறேன், அங்கே போயிட்டு இந்த கம்பெனியோட அவங்க வந்து இது பண்ணுறோம், இப்போ புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், அது பண்ணுறோம், ஆக்ஸ்போர்ட் விடுங்க, அது பெரிய கூத்துன்னு வச்சுக்காங்க. அது வந்து அங்கே போயிட்டு இது பண்ணுறப்ப அந்த நிறுவனங்கள் வந்து ஏற்கனவே இந்தியாவிலேயே இருக்குங்க, தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கு. இப்போ எந்த கண்ட்ரியில் போய் ஒரு கண்ட்ரி வந்து இந்த நிறுவனத்தை ஒப்பந்தம் பண்ணோம்னா அந்த நிறுவனம் வந்து சென்னையிலேயே இருக்கு, இந்தியாவில் இருக்கு. இங்கே இருக்க ஹெட்டை கூப்பிட்டு நீங்கள் செக்ரட்டரியேட்லேயே பார்த்து பேசிடலாமே, அடுத்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வாங்க, நாங்கள் இவ்வளோ உங்களுக்கு சலுகைகள் கொடுக்குறோன்ட்டு. அதுக்கு அந்த நாட்டுக்கு தான் போகணுமா நீங்கள்? புரியுதுங்களா? இது எல்லாமே சும்மா போயிட்டு வந்து நாங்கள் அதை கொண்டு வந்தோம், அதை கொண்டு வந்தோம், அதை கொண்டு வந்தோம், இப்போ எல்லாம் கேள்வி கேட்டோம்னா அந்த வெள்ளை பேப்பரை காமிக்கிறது.